மார்னிங் ட்ரேடர்ஸ். டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 3 திங்கக்கிழமை. ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீ மார்க்கெட் பார்த்திங்கன்னு சொன்னால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நல்லா ஒரு கேப் அப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் பக்கம் கேப் அப்பு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நல்ல ஒரு கேப் அப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேப் அப்பில் வந்து நம்ம எந்த மாதிரி இன்றைக்கி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளோட ட்ரேடு பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நல்ல கேப்பு வரக்கூடிய டைமில் வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் ஆகி நிஃப்டி வந்து மேலே வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் இந்த ஏரியாவில், அதாவது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை, ஸோ இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டுங்கிறது வந்து கீழே வந்துடும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ மார்க்கெட் கூடவே தான் வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ரிஜெக்ஷன் கண்டிப்பாக வந்து வரும். நம்ம அந்த ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராஃபிட்டை, அதாவது நம்ம என்ன ப்ராஃபிட் நம்ம பண்ணுறோமோ அந்த ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ஒரு 1 மினிட் கேண்டில், ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் எப்படி வைக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து புட் சைடு வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் எப்படியும் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட பிளான். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் தான் வைக்குது. பட் எந்த அளவுக்கு கேப்பை ஃபில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பெரிய கேண்டிலாக வந்துட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கேப்பு ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம புட் சைடு எடுக்கிறதுல எந்த வித ஞாபகமும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கால் சைடுக்கான ட்ரேடு தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்துட்டு ரிஜெக்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய டைமில் வந்து நம்ம அவசரப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்தமாரி ஒருக்கா ரிஜெக்ஷன் ஆகி வரக்கூடிய டைமில் தான் நம்ம புட் சைடு எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து அதே தப்பை திரும்ப பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. சென்செக்ஸில் வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு கேண்டில் வந்து விழுந்திருக்கு. நிஃப்டியில் பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் மாதிரி விழுந்துட்டு ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிற, அதாவது கால் சைடு போகிற மாதிரி காமிக்குது. ஸோ இது மார்க்கெட்டு வந்து சைக்காலஜி, அதாவது நம்ம மைண்டு, ரீட்டெய்லரோட மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேடு எடுக்க முடியாது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரேடு எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீமியம் பார்த்திங்கன்னு சொன்னால் 24,700 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு கேண்டில் இப்படி மேலே கீழே இப்படி வைக்கிறத கணக்கு பண்ணி நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம எந்த சைடு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கண்டிப்பாக போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாகவே ஐ திங்க் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எந்த அவசரமும் இல்லை. நீ திங்கக்கிழமை வேறு, வாரத்தில் நாளே நம்ம வந்து அவசரப்பட்டு எந்த ட்ரேடும் எடுக்க வேண்டாம். நம்ம செட்டப்புக்கு தகுந்தாப்பில் வந்தால் மட்டும் நம்ம ட்ரேடு எடுத்துக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 24,400ஓட கால் ஆப்ஷன் வந்து இந்த சைடு சார்ட் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 24,700 புட் ஆப்ஷனோட சார்ட்டு. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 10 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி டே லோ வந்து அப்படி டச் ஆகிற மாதிரி வந்து அங்கேருந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் அதேமாதிரி டே லோ வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி காமிக்குது. நிஃப்டியும் சேம் அதே மாதிரி காமிக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இதிலேருந்து மார்க்கெட் வந்து கால் சைடு போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து கால் சைடு ஒரு ட்ரேடு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கால் சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து கால் சைடு வந்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ட்ரேடு எடுத்தாச்சு. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் போகுதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்த டே லோவை வந்து ஓகேங்களா, இந்த டே லோவை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. சரிங்களா? ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து ஒரே மாதிரி வந்து திரும்புறதுனால கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே வந்துட்டு, ஸோ கண்டிப்பாக டே ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. ஸோ அதனால தான் நான் வந்து கால் சைடு எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 150, 200 பக்கம் நம்மளுக்கு லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு மேலே வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம நினச்ச மாதிரியே இப்போ வந்து கரெக்டாக ரிவர்சல் ஆகி மேலே தான் வருது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டுக்கு வந்து ஆசைப்பட முடியாது. ஏன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு கேண்டில் ரிவர்சல் அடிச்சுன்னு சொன்னாலும் நிஃப்டியில் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்தோடனே புக் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டே ஹை வர வந்தனாலே நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? இன்னும் ஒரு 10-20 பாயிண்ட் தான் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 600-700 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு கேண்டில் வச்சுட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போதாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நிஃப்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஸ்விங் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்விங்கை வந்து என்ன பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து இதுக்கு கீழே நம்மளோட அதாவது ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதே 700 அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து நல்லா கீழே டவுன் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் வந்து அந்த 600-700 அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து வருதா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் சென்செக்ஸு நிஃப்டி ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது பிரேக் அவுட் ஆகலை. அந்த இடத்துல தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆகி ரெண்டுமே போயிடும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆன மாதிரி நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து மேலே வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட டார்கெட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் கிடைக்குதா என்ன அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா?
ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே ஹையர் ஹை வச்சு போயிட்டுருக்குது. ஒவ்வொரு கேண்டிலும் க்ரீன் கேண்டில் வச்சு நல்லாவே போகுது. ஆனால் சென்செக்ஸு, நிஃப்டி ரெண்டுமே வந்து இன்னும் கீழே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ராங்காக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ரீமியமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரேஞ்சை விட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் வந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், கிட்டத்தட்ட நம்ம ட்ரேட் எடுத்து 1/2 hour பக்கம் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால், செல் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு கேண்டில் கீழே மாற வச்சான்னு சொன்னாலும் நம்மளுக்கு வேறு கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஆகும். ஸோ கிடைச்ச ப்ராஃபிட்டை விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கேண்டில் நல்லாவே கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 800 பக்கம் நமக்கு ப்ராஃபிட் இருந்தது. இப்போ ஒரே கேண்டிலில் கீழே கொண்டு வந்துட்டாங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஹையில் தான் இருக்குது. பட் நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போகிற மாதிரி காமிக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருச்சா, ஸோ ரீட்டைலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அடுத்தால கண்டிப்பாக நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து இன்னும் பிரேக் அவுட்டு தான் ஆக போகுது அப்படிங்கிறக்காண்டி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கால் சைடு தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கால் சைடு ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், பெரிய பெரிய எஃப்ஐசி, டிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு அதாவது ரீட்டைலருக்கு ஆப்போசிட் சைடில் தான் அவங்க எப்போவுமே ட்ரேட் பண்ணி நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து அவங்க ஹேண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒருவேளை இந்த மாதிரி தான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், எதுக்கும் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம லாஸ் விட போகிறது இல்லை. அதனால் ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்கி நம்மளுக்கு காஸ்ட் டு காஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால், காஸ்ட் டு காஸ்ட்டில் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெயிட் பண்ணி நம்ம டார்கெட்டை வந்து புக் பண்ணதுக்கு பார்ப்போம். சரிங்களா, கண்டிப்பாக வந்து லாஸுக்கு வந்து விடக்கூடாது. விடாமல் நம்ம வந்து அப்படியே ஒருவேளை டவுன் ஆகி கீழே போச்சுன்னு சொன்னால் காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து எக்ஸிட் ஆயிடலாம். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி வந்து சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ரேஞ்சு பவுண்டை உடச்சி மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகும். அப்படி இல்லை, இந்த ரேஞ்சு பவுண்டை உடச்சி கீழே வந்துச்சுன்னு சொன்னாலும் கீழே வர மாதிரி எல்லாரோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அகைன் வந்து எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போகும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக தான் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். டார்கெட் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து லாபம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நோ லாஸ் நோ கெயினில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 700 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரமாக வந்து கீழே வர்றது, கொஞ்சமாக மேலே போகிறது, ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கான டார்கெட் வந்து கிடைக்கும். பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து இப்போ தான் ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே வருது. ஸோ நிஃப்டி இதேமாரி ஹையை பிரேக் பண்ணி மேலே வந்துட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னையோட டே ஹை வர வந்துடுவான். ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை வந்து வருவான். ஸோ வந்தான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் பக்கம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 2-3 பாயிண்ட் வந்தனாலே நம்மளுக்கான டார்கெட் வந்து கிடச்சிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடு எக்ஸிட் பண்ணி விடலாம். சரிங்களா, நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு, நம்ம டார்கெட்டும் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரேடை வந்து கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கான ட்ரேடில் வந்து ஒரு 1260 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதில் ஒரு 100 நம்மளுக்கு போச்சுன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1150 நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நல்ல கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருப்பேன், புட் சைடுக்கான ட்ரேடு வந்து பிளான் பண்ணியிருப்பேன். அதாவது ப்ரீ மார்க்கெட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், இந்த கேப்பை வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன், இந்த ஃபில் பண்ணக்கூடிய டைமில் நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ், அதாவது நேற்றைக்கு முந்தா நேற்றுக்கான உள்ள பையர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், அந்த அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற டைமில் நம்மளுக்கான ட்ரேடை, புட் சைடு ட்ரேடை எடுத்து அவங்க கூட சேர்ந்து நம்மளும்
ஒரு ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி மண்டேங்கிறதுனால இங்கே என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு டேயே வந்து இவ்வளோ பெரிய கேப் அப் இருக்கிறதுனால இவங்க வந்து எக்ஸிட் ஆகிருக்க மாட்டாங்க. இங்கே இருக்க பையர்ஸ் எல்லாருமே வந்து நேற்றுக்கு முந்தானேத்து உள்ள பையர்ஸ் எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்டில் இருக்கும்போது அவங்க வந்து எக்ஸிட் ஆகிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய தேவையும் இருந்திருக்காது. ஏன்னு சொன்னால் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்போது வந்து அவங்க எதுக்காண்டி ப்ராஃபிட் புக் பண்ணணும், அதாவது மண்டே ஃபஸ்ட் நாளே எதுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இதுவே நம்ம நினச்சது மாதிரி மார்க்கெட் வந்து கொஞ்சமாக கீழே இறங்கியிருந்துன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் இறங்கி இந்த சிபிஆர் லைன் வர மார்க்கெட் வந்து வந்திருந்துன்னு சொன்னால், இந்த ஏரியாவில் உள்ள ட்ரேடர்ஸ் எல்லாரும் மேக்ஸிமம் கொஞ்சம் கீழே இறங்கி ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாகும் போதே இவங்க வந்து எக்ஸிட் ஆகிருவாங்க. ஸோ இவங்க இந்த இவங்க வந்து எக்ஸிட் ஆக என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்தாப்புல இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், முந்தா நேத்து உள்ள அதாவது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை உள்ள பையர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களும் பேனிக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டை வந்து ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும்போது, அகைன் மார்க்கெட் வந்து கீழ தான் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 200, 300 பாயிண்ட் வந்து கீழ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வராது. ஏன்னு சொன்னா, அவ்வளோ பெரிய அமௌண்ட்ட வந்து போட்டு அதாவது செல் பண்ணணும் அப்படின்னா, பெரிய எஃப்ஐஸ் அதாவது பல கோடி கிட்டத்தட்ட 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடின்னு சொல்லி, அவங்க யாராவது பெரிய ஆப்பரேட்டர் வந்து இந்த இடத்துல செல் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா இவங்க செல் பண்ணாக்கி வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய ப்ராஃபிட் வராது. ஏன்னு சொன்னா, இவங்க ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து இவங்க எடுக்க முடியாது. இவங்களோட ஸ்டாப் லாஸ தான் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? அவங்களோட ஸ்டாப் லாஸ் கிடைச்சுனா மட்டும் தான் அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறதுனால, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, கொஞ்சமா ப்ராஃபிட் புக்கிங் அதாவது சின்ன சின்ன ரீட்டெய்லர் அதாவது ஒரு 50 கோடி, 100 கோடி வச்சிருக்கிறவங்களோட ப்ராஃபிட் வந்து அவங்க புக் பண்ணி முடிச்சுட்டு, அகைன் ஃபர்தரா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்கு. என்னன்னு சொன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கொஞ்ச நாளாவே என்ன ரேஞ்சில இருக்கு அப்படின்னு சொன்னா, நல்லாவே தெரியும் பார்த்தா, அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அப் ட்ரெண்ட்ல போகும்போது, நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ட்ரேடு எடுத்தோம்னு சொன்னா, கன்ஃபார்ம்டா வந்து நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், பிளான் பண்ணி கரெக்ட்டா ஓகே. மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய பெரிய கேண்டில் வைக்காம, சின்ன சின்ன கேண்டில் வச்சு, அப்படியே வந்து ரிட்டர்ன் அதாவது ரிவர்சல் ஆகும்போது, நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, எனக்கான ட்ரேட வந்து எடுத்துட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க. லைவ்ல வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல நான் எடுத்தேன்னு சொல்லி, எடுத்து கண்டிப்பா இங்கேருந்து டே ஹை வர கன்ஃபார்ம்டா வருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ டே ஹை வர வரும்போது நான் என்ன பண்ணேன், எனக்கான ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா இதுக்கு மேல வந்து மார்க்கெட் மேல தான் போகும், கீழ தான் போகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம். அதனால நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கான இடம் வரும்போது கரெக்ட்டா நான் வந்து என்ட்ரி ஆவுனேன். எனக்கான ப்ராஃபிட் வரும்போது கரெக்ட்டா எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ இந்த டிசிப்ளின் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்பவும் தேவை. ஸோ எண்ணும் போகும், எண்ணும் போகும்ன்னு சொல்லி நான் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு சொன்னா, எப்பவுமே ஒரு டே ஹைய வந்து மார்க்கெட் வந்து தொடம்போது, அங்கருந்து கொஞ்சமா ரிஜெக்ஷன் குடுக்கும். ரிஜெக்ஷன் குடுத்து, அதுக்கு அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேல போகும். சரியா? ஸோ இப்ப இந்த இடத்துல ரிஜெக்ஷன் டே லோ இருந்து ரிஜெக்ஷன் எடுத்து, அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகி, இங்க இருந்து அகைன் வந்து மார்க்கெட் டே ஹைக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன். என்னன்னு சொன்னா, இது என்ட்ரி ஜோன். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஜோன். இத வந்து கரெக்ட்டா நம்ம தெரிஞ்சுட்டோன்னு சொன்னா, நம்ம வந்து ஈஸியா நம்ம ட்ரேட வந்து ஆப்ஷன் ட்ரேட வந்து எடுத்து ஈஸியா நம்ம வந்து பைசா வந்து சம்பாரிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க. என்ட்ரி ஆகும்போது எப்பவுமே ரொம்ப கவனமா என்ட்ரி ஆகுங்க. அவசரப்பட்டு என்ட்ரி ஆனா, அன்னைக்கு எனக்கு லாஸ் ஆன மாரி தான். அன்னைக்கு உள்ள வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா நான் வந்து அவசரப்பட்டதுனால மட்டும் தான் எனக்கு லாஸ் ஆச்சு. அப்படி இல்லன்னு சொன்னா, அன்னைக்குமே நான் வந்து ஈஸியா ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன ஃபோமோ, அதாவது ஃபோமோனா என்னன்னு சொன்னா, அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம மிஸ் பண்ணிருவோமோ! அப்படிங்கிறக்கூடிய ஒரு அந்த பேனிக்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொன்னா, அதாவது பெரிய மூவ் வரப்போகுது. இத நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற அந்த சடன் குயிக் ஒரு 1 மினிட் அந்த ஒரு ஜர்க்ல வந்து நம்ம வந்து அந்த ட்ரேட் எடுத்துருவோம். அந்த ட்ரேட் எடுத்து நமக்கு ஆப்போசிட்டா அப்படியே போகும். போயிட்டு சடனா வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். சடனா ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம மைண்ட் என்ன சொல்லணும்னு சொன்னா, சரி இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரு ரூ. 1000 தான் லாஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு ரூ. 500 போட்டு பார்க்கலாம் அப்டின்ட்டு இருக்கும். சரி இன்னும் ஒரு ரூ. 500 போட்டு பார்க்கலாம். அப்படியே வச்சு வச்சு என்ன ஆகும்னு சொன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1000 நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து லிமிட் செட் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா, அத வந்து நம்ம மாடிஃபை பண்ணி 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 எங்க கொண்டு போயிருவோம். 2000, 3000ன்னு சொல்லி நம்மளோட கேப்பிட்டல கரைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ,
அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட் வந்து மாறிடும். ஓகேவா? இங்கேருந்து ரிவர்சல் ஆயிரும், இங்கேருந்து ரிவர்சல் ஆயிரும், இங்கேருந்து ரிவர்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து நம்ம கேபிட்டலை வந்து கரைச்சிருவோம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளுக்கு என்ன தேவை? இன்னைக்கு ரூ. 1000 தேவையா? ஓகே. இந்த ரூ. 1000 கிடைச்சா எக்ஸிட். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் போயிருக்குதா? ஸோ ஸ்டாப் லாஸ் போச்சுன்னு சொன்னால், ஓகே இன்னைக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த நாள் ட்ரேடுக்காண்டி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நம்மளுக்கு வேறு வேலையாக இருந்துன்னா போய் பார்த்துட்டு நம்ம வந்து மார்க்கெட் அனலைஸ் சாயந்தரம் டைமில் பண்ணிக்கலாம். இல்லைனா அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக நீங்களும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னோடய வீடியோக்கள் வந்து உதாரணமாக இருக்கும். ரொம்ப நன்றி.